வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட இந்த ஆட்சென்ஸ் சீரிஸில் ஆட்சென்ஸ்னால் என்னென்னு ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஆட்சென்ஸ் வெப்சைட் வந்து ப்ராப்பராக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றத ஒரு செஷனில் பார்த்தோம். அதுக்கு அடுத்த செஷனில் ஆட்சென்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்குறதுன்றதை பார்த்தோம். அதுலேயே வந்து 2 டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் வந்து நம்ம அப்ரூவல் வாங்கினோம். ஒன்று வந்து மை டிஜிட்டல் டெமோ ஃப்ரெஷ் வெப்சைட்டு 2 வீக்ஸ் ஆச்சு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு. அதே போல் பார்ட்டி கடை வெப்சைட்டுக்கு வித்தின் 24 ஹவர்ஸில் நம்ம ஆட்சென்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டோன்றதை நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு செஷனில் என்ன பண்ண போகிறோம்னா அப்ரூவல் வாங்கின வெப்சைட்ஸ்க்கு ஆட்ஸை வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து 3 ஸ்டெப் ப்ராசஸ் இது ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஆட்சென்ஸில் போயிட்டு நாம் அந்த கோடை வாங்கிட்டு, அதாவது ஹரிசான்டல் ஆடா இல்லை வெர்டிக்கல் ஆடா இல்லைனா ப்ராப்பரான ஸ்கொயர் ஆடான்ற மாதிரி டிஃபைன் பண்ணி அந்த ஆடோட கோடை வாங்கிட்டு நாம் அந்த ப்ளகினில் வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டில் அந்த ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். வாங்க இன்றைக்கி செஷனில் போயிட்டு எப்படி வந்து இந்த ஆட்சென்ஸ் கோடை கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டி கடை வெப்சைட்டில் ஃப்ரெஷ்ஷாக லைவாக போய் கோடை வந்து லைவாக க்ரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் மை டிஜிட்டல் டெமோவில் ஆல்ரெடி வந்து நான் சில கோடெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ். அதையும் நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இன்னைக்கு செஷனுக்கு டேரெக்டாக போயிடலாம். இப்போ நம்மளோட வெப்சைட் டேரெக்டாக பார்ட்டிகடை.in வெப்சைட்டுக்கு போயிடலாம். போயிட்டு டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ளகினை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது ஆட் இன்செர்ட்ன்ற ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்மளோட கூகுள் ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். அதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ளகின் செக்ஷனுக்கு போயிடுங்க. அப்பியரன்ஸு கீழே ப்ளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ ப்ளகின் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில் போய்ட்டு நீங்கள் ஆட் இன்சர்ட்டர் அப்படின்ற ஒரு ப்ளகினை சர்ச் பண்ணுங்கள். ஆட்ஸ் இன்சர்ட்டர் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளகின்ஸ் ரிலேட்டடோட ஆட் இன்சர்ட்டர் ப்ளகின்ஸை காட்டும். சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற ப்ளகின்ஸில் ஃபஸ்ட்டு ப்ளகின், அதாவது ஃபஸ்ட் ஆட், இந்த ஆட் இன்சர்ட்டர், ஆட் மேனேஜர் அண்ட் ஆட்ஸ் அப்படி ஆட்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் ஆனதும் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஆட் இன்செர்ட்டர் வந்து உங்களோட ப்ளகின் செக்ஷனில் அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆட் இன்செர்ட்டரோட ப்ளகினோட லேஅவுட் வந்து ஓப்பன் ஆகும். அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும். ஒரு 16 பிளாக்ஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ இதில் வந்து கோடை வந்து இதில் நீங்கள் காப்பி பண்ணி கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா உங்களோட ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்ட், ஹோம் பேஜ், கேட்டகரி பேஜஸ், எந்த பேஜஸில் வேணாலும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், கோடை பேஸ்ட் பண்ணணும். கோடை வாங்கிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கூகுள் ஆட்சென்ஸ் வெப்சைட்டுக்கு போயிடலாம். டேரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போனதும் இங்கே வந்து மேலே டாப்பில் பாருங்கள், ஹோம் ஆட்ஸ் சைட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஆட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அங்கேருந்தால் நம்ம வந்து ஆட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் நம்மளோட கோடை. இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து பை சைட், பை ஆட் யூனிட், குளோபல் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதில் வந்து பை சைட்டுன்றது ஆட்டோ ஆட்ஸ். இந்த ஆட்டோ ஆட்ஸை நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இது என்ன ஆகும்னா, இதை எனேபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கூகுள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்ஸை வந்து உங்களோட வெப்சைட்டில் போட ஆரம்பிச்சிடும். நான் இனிஷியல் செஷன்லேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நம்மளோட வெப்சைட்டில் 80:20, அதாவது 80% கண்டென்ட்டும் 20% ஆட்ஸ் இருந்தால் தான் வந்து இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸை வந்து எடுத்துகிட்டு வர முடியும், டிராஃபிக் க்ரியேட் பண்ணி. அப்படி இருக்கும்போது நீங்கள் கூகுள்கிட்டே ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இஷ்டத்துக்கும் ஆட்ஸ் போட்டுரும். அதனால் என்ன ஆகும்னா உங்களோட வெப்சைட் ஒரு ஸ்பேம் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தீங்கன்னா அந்த மேனுவல் ஆட்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது வந்து பை ஆட் யூனிட்ன்றது வந்து ஒரு மேனுவலாக நம்ம கோட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். டிஸ்பிளே ஆட்ஸ், அந்த மாதிரி 4 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. இது வந்து நான் மை டிஜிட்டல் டெமோக்காக க்ரியேட் பண்ண ஆட்ஸு. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பார்ட்டி கடைக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். டிஸ்பிளே ஆட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் டிஸ்பிளே ஆட் ப்ரிவியூ காட்டும். இதில் வந்து ஸ்கொயர், ஹரிசான்டல், அப்புறம் வெர்டிக்கல் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அந்த லேஅவுட்டில் வந்து அந்த ஆட் ஃபிட் ஆகுன்றதை உங்களுக்கு காட்டுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஆடை வந்து ஜென்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து வெர்டிக்கல் ஆடு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பார்ட்டி கடை _ ஹரிசான்டல் ஆட் அப்படின்ற ஒரு ஆடை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஆட் க்ரியேட் பண்ணிட்டு ஆட் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ரெஸ்பான்சிவ் ஃபிக்ஸ்டுன்னு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு இல்லை, ரெஸ்பான்சிவ் ஆடை யூஸ் பண்ணுங்கள். எதனாலனா அது உங்கள் லேஅவுட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபிட் பண்ணிக்கும். அதே ஃபிக்ஸ்டு போட்டிங்கன்னா அது ஃபிக்ஸ்டு பொசிஷனில் போய் நிற்கும். சம்டைம்ஸ் வந்து லேஅவுட்டில் ஃபிட் ஆகாத மாதிரி ஒரு அப்பியரன்ஸை க்ரியேட் கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் வந்து ரெஸ்பான்சிவ் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்க போகிறேன்.
கிரியேட் கொடுத்த பிறகு நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட ஆட்சென்ஸ் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கோடை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இதில் பண்ண போகிறோம். இப்போ நான் ஹரிசாண்டல்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோடை நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ தான் ஹரிசாண்டல் ரிலேட்டடான இமேஜ் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து இதை அப்படியே காப்பியும் பண்ணலாம், இல்லைனா கீழே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை காப்பி பண்ணிவிட்டு நேராக நம்மளோட ஆட் இன்சர்ட்டர் செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. இப்போ போய் நீங்கள் இந்த பிளாக்கில் உங்களோட கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து எந்த பேஜில் வந்து இதை டிஸ்பிளே பண்ணலான்னு இருக்கும். இப்போ நான் போஸ்ட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த ஆடை வந்து போட விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் இப்போதைக்கு டிசேபிள் பொசிஷனில் இருக்குது. நீங்கள் பிஃபோர் கமெண்ட்ஸ், ஆஃப்டர் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் பிஃபோர் போஸ்ட் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் நான் பிஃபோர் போஸ்ட்ன்றதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் செட்டிங்ஸ் 1-16 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணதும் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நேராக போய் நம்மளோட வெப்சைட்குள்ளே போய்ட்டு பிளாகுக்குள்ளே போயிடுங்க. ஏன்னா நான் வந்து போஸ்ட்டில் தான் அதை போட்டிருக்கேன். பிளாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிஃபோர் போஸ்ட் வரணும். இப்போ பார்த்தீங்களா ஒரு ஆட் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிச்சு. கூகுள் ஆட்ஸ் எனேபிள் ஆகிடுச்சு. இது வந்து பாட்டி கடையை ஒரு சாம்பிளாக வெப்சைட் எடுத்து பண்ணியிருக்கேன். இந்த சைட்டில் நான் நிறைய கூகுள் ஆட்ஸ் போட விரும்பல அப்படின்றதுனால நான் மை டிஜிட்டல் மூலம் மல்டிபிள் ஆட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து போட்டிருக்கேன். அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து மை டிஜிட்டல் டெமோ வெப்சைட்குள்ளே போய்ட்டு இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. இது வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து போஸ்ட்டுக்கு முன்னாடி என்னோடய கூகுள் ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது எப்படி வந்து நான் கான்ஃபிகர் பண்ணேன்றதை ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ப்ளகின் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ஏன்னா வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நான் ஒரு லாகின் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் நேராக என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ப்ளகின் செக்ஷனுக்கு போயிடுறேன். போயிட்டு இது வந்து மை டிஜிட்டல் டீமோட ப்ளகின் ஆட் இன்சர்ட்டருக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிடுறேன். போயிட்டு கீழே வந்து பாருங்கள். இப்போ என்னோட ஆட்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆட் நம்பர் 1 ஆட் பிஃபோர் போஸ்ட்ன்ற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அதே போல் செகண்ட் பாருங்கள் 2, 3, 4, 5 டோட்டலாக வந்து ஒரு 5 பிளாக்ஸ் கிட்ட பண்ணியிருக்கேன். சாம்பிளாக ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் 1. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆடை வந்து போஸ்ட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஆட் பிஃபோர் போஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். நான் முன்னாடி பண்ண அந்த பாட்டி கடையில் பண்ண அதே ஆப்ஷன் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட்சென்ஸில் போய் காட்ட போகிறேன். என்னென்ன ஆட்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன் பாட்டி கடை இது மை டிஜிட்டல் டெமோக்காகன்னு. இப்போ பாருங்கள், கிளியராக தெரியுது பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் க்ரியேட் பண்ண ஆட்ஸு. இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஆட் 1 பிஃபோர் போஸ்ட்டுன்ற இருக்கிற அந்த ஆடு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணேன் Jan 5 அன்றைக்கி. ஸோ இப்போ ஒன்றுனா நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். எடிட் பண்ணி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அந்த கூட பார்த்துக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறதா வந்து எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் ஜஸ்ட் ஆடோட கான்ஃபிகரேஷன் மட்டும் காட்டி உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு மட்டும் காட்டுறேன். இப்போ நான் இந்த டிஸ்பிளே ஆட்ஸ்ன்ற வழியாக தான் நான் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் மை டிஜிட்டல் டெமோக்கும். ஆஸ் யூஷுவல் நான் இப்படி வந்து பாட்டி கடைக்கு பண்ணணும். இப்போ பாருங்கள் ஆட் நம்பர் 1 ஆட் பிஃபோர் போஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை காட்டுற மை டிஜிட்டல் டெமோவில் போயிட்டு ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து அந்த ஆட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மல்டிபிள் போஸ்ட். இப்போ வந்து ஹவ் ஐ கிரியேட்டட் மை ஷாப்பி வெப்சைட்ன்றதை ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு தெரியும் ஒரு ஆட் வந்துடுச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த ஹரிசாண்டல் ஆடு கரெக்டாக வந்திருக்கு. என்னோட போஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்திருக்கு. இது வந்து ஆட் நம்பர் 1. இப்படி தான் நான் வந்து ஆட் நம்பர் 1 க்ரியேட் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் 2 வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஹோம் பேஜ் பிஃபோர் ஃபியூச்சர்டு போஸ்ட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ண ஒரு ஆடு. இப்போ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இதை வந்து எப்படி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்றது தெரியும். இங்கே பாருங்கள் HTML எலமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் HTML எலமெண்ட்டை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இங்கே ஆடு வந்து போட முடியும். அது எப்படின்றது சொல்கிறேன். சில டைம் ஒரு செக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் போகணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இங்கே டிஃபால்ட்டாக இருக்காது. அது HTML எலமெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த HTML எலமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள் எந்த HTML எலமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து இதை யூஸ் பண்ணுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள் இது வந்து ஃபியூச்சர் போஸ்ட் முன்னாடி இந்த ஒரு ஆட் வருது. இது எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபியூச்சர் போஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. கொடுத்தது என்ன ஆகும்னா அந்த செலக்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த HTML எலமெண்ட் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ யூஸ்ன்னு கொடுத்துட்டு அங்கே போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களோட HTML எலமெண்ட் செலக்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் HTML எலமெண்ட்ன்ற ஒரு இடத்துல உங்களோட HTML எலமெண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. ஸ்க்ரோல் பாருங்கள். இப்போது அந்த ஆடை அதுக்கப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படி நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் க்ரியேட் பண்ணோமோ அதே போல் ஆடை க்ரியேட் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஆடை டிஸ்பிளே ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து அதை காட்ட போகிறேன். மை டிஜிட்டல் டெமோவில் ஃபியூச்சர்ட் போஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த HTML எலமெண்ட்டுக்கு முன்னாடி போட்டுருக்கோம் பாருங்கள் ஒரு ஹரிசாண்டல் ஆட் ரெஸ்பான்சிவ் ஆட். இது ஒரு மெத்தட். இது வந்து HTML எலமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபைனலாக இன்னொரு ஆட் பிளேஸ்மெண்ட்டை காட்டிட்டு நான் இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து இன்னொரு ஆட் வந்து நான் கேட்டகரி பேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஜில் வந்து பிஃபோர் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆட் போட்டிருந்தேன்.
இப்போ இது வந்து இந்த கேட்டகரி பேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேட்டகரி பேஜஸில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது கண்டென்ட் மார்க்கெட்டிங்கிறது ஒரு கேட்டகரி பேஜ். இதை பாருங்கள், ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் உங்களுக்கு வந்து ஆட் சம்டைம்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விடுங்க, சம்டைம்ஸ் லேட் ஆகும் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், கண்டென்ட் மார்க்கெட்டிங்கிற அந்த கேட்டகரி பேஜில் போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து இந்த ஆட் டிஸ்ப்ளே ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் பேராகிராஃப் நடுவில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஆட் இன்சர்ட்டரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேராகிராஃப் நடுவில் கூட கொடுக்க முடியும் ஆப்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உங்களோட ஆடை வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். இன்றைக்கி செஷனில் ஒரு ஆட்சென்ஸ் ஆடை வந்து எப்படி ப்ராப்பராக வந்து கான்ஃபிகர் பண்ணுறது வெப்சைட்லன்றது பார்த்தோம். அதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணோம். ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறம் வந்து கோட் வந்து ஆட்சென்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த கோடை கான்ஃபிகர் பண்ணி எடுத்து அதை நம்ம ப்ளகின்ல வந்து பிளாக்காக இருந்த அந்த பிளாக்ஸில் வந்து ஆட் பண்ணி ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண வச்சிட்டோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களோட வெப்சைட்டில் இதே போல் கான்ஃபிகரேஷன் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட அடுத்த செஷனில் இதே போல் ஒரு ஆட்சென்ஸ் ரிலேட்டடான டாப்பிக்கோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.